ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ வாழ பிறந்திருக்கிறாய். வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்துவிடு. அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களை நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக வாழ வேண்டும் என்பதே இந்த சாயின் விருப்பம். என் விருப்பம் உன் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உன் மனதில் இருக்கணுமே. நான் உன் மனதில் நிச்சயமாக இருக்கணும். உன் மனதில் நிச்சயமாக இருக்கணும். என் விருப்பம் உன் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நிச்சயம் உன் மனதில் நான் இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப சொல்லுவேன். சாயி மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம். யாருடைய மனதில் அமைதி இருக்கிறதோ, சாந்தம் இருக்கிறதோ, குணம் இருக்கிறதோ, அன்பினால் நெகிழ்கிறதோ, பொறுமை காக்கிறதோ, எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ அந்த மனதில் சாயி இருப்பேன். சில நேரங்களில் கஷ்டம் கலங்கடிக்கத்தான் செய்யும். வேதனை திகைக்க வைக்கும். பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும். ஆனால் திகைக்கக்கூடாது, பயப்படக்கூடாது, பரிதாபப்படக்கூடாது. அதற்கெல்லாம் மாறாக நீ இருக்கணும். மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என்று பதறுவதில்லை. இது இலையுதிர் காலம், இனி வசந்த காலம் வரும் என்று நினைவுக்கு காத்திருப்பாய். கவலைப்படாதே. அனைத்தையும் தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை ஒன்றுக்கு 2 முறையாக யோசித்து நல்லபடியாக வாழ்ந்துவிடு. நிச்சயம் நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.